ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நான் இந்த எல்லோ கலர் ரிங் வச்சு நான் ப்ரூச் ஒர்க் பண்ண போகிறேன். இது வந்து பிளாஸ்டிக் தான். இதை நம்ம எப்படி வேணால் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம், இல்லை க்ளூ வச்சுமே ஸ்டிக் பண்ணிக்கலாம். நான் அது ஃபஸ்ட்டு சும்மா வச்சு காமிக்கிறேன். அது மூணும் எப்படி வைக்கணும், எந்த ஷேப்பில் வைக்கணுங்கிறது. நான் க்ளூ வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக வேணும் அப்படிங்கும்போது ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போது நம்ம சேம் கலரில் அதில் வந்து ஸ்டிச்சஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். க்ளூ வச்சு மட்டும் ஸ்டிக் பண்ணால் அது எடுத்துக்கும். மேட்சிங் த்ரெட்டில் தான் நம்ம வந்து எப்போவுமே அந்த ஸ்டிச்சஸ்லாம் கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு கான்ட்ராஸ்ட்டாக தெரியாமல் இருக்கும். நான் 3 ரிங்கும் வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டிக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் லீஃபு, சீக்வன்ஸு, அதுக்கு மேலே கட் பீடு இல்லை டியூப் பீட் வச்சு நான் சீக்வன்ஸ் கொடுக்க போகிறேன். இப்போ நான் 3 கொடுத்துருக்கேன். இதில் ரைட் சைடில் ஒரு லீவ் சீக்வன்ஸ், லெஃப்டில் ஒரு லீவ் சீக்வன்ஸ் கொடுக்குறேன். அதில் நான் க்ரீன் கலரில் ஒரு டியூப் பீட் வச்சு தான் நான் வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்குறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் எப்போவுமே லீவ் சீக்வன்ஸோ சம்கி எது கொடுத்தாலுமே 2 ஸ்டிச்சஸ் கொடுங்க. அதுதான் வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லாட்டி அது ஆடிட்டே இருக்கும், நமக்கு பார்க்கவுமே நீட்டாக இருக்காது. அதுக்கப்புறம் நான் ஒரு கிளிப் ஸ்டோன் கொடுக்குறேன். அந்த கிளிப் ஸ்டோன் வந்து நமக்கு 4 ஹோல் இருக்கும். அதில் வந்து நம்ம 2 ஸ்டிச்சஸும் கொடுத்துக்கலாம், ஒரு ஸ்டிச்சஸும் கொடுத்துக்கலாம். நம்ம 2 கொடுக்கும்போது நமக்கு இன்னும் அது ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை சுற்றி நான் லாரியல்ஸ் வச்சுருந்தேன், என்கிட்ட இருந்தது. அதனால் அதை நான் கொடுக்குறேன். நீங்கள் அதுதான் கொடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கோங்க. அதை சுற்றி நீங்கள் அந்த கிளிப் ஸ்டோன் இல்லாமல் சம்கி, ஃப்ளாட் சம்கியோட 3mm 2mm பீட் அந்த மாதிரி அது மட்டும் வச்சு கூட கொடுத்துக்கோங்க. அது உங்களோட விருப்பம். என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் அதை க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன், அவ்வளோதான். ஒருத்தவங்க செய்கிறதான் பார்த்து நம்ம செய்யணும் அப்படின்லாம் கிடையாது. நம்ம மைண்டுக்கு எப்படி பண்ணால் நல்லாயிருக்குன்னு தோணுதோ அது மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து லாரியல்ஸ் தான் கொடுக்குறேன். அதை சுற்றி கொடுத்துட்ருக்கேன் பாருங்கள். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் டியூப் பீட் கொடுக்குறேன். டியூப் பீட் வந்து ஹேங்கிங்ஸ் மாதிரி நம்ம கொடுக்குறோம். ஏற்கனவே நிறைய கிளாஸஸில் நான் சொல்லியிருக்கேன், நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். அது வந்து நான் ஒரு டியூப் பீடு, ஒரு அந்த ஃப்ளவர் ஹேங்கிங் மாதிரி கொடுத்து அதுக்குள்ளே ஒரு ஒயிட் கலர் பேர்ல் பீடு, அதுக்கப்புறம் மறுபடியும் நான் ஒரு பேர்ல் பீட் கொடுக்குறேன். இப்போ கொடுக்குற அந்த பேர்ல் பீடை நான் வந்து விட்டுட்டு ஃபஸ்ட்டு கொடுத்த பேர்ல் பீட்குள்ளே தான் நான் மறுபடியும் வந்து அந்த நீடில் விடுவேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து ஸ்டிச்சஸ் பிரியாது. பாருங்கள், அந்த ஃபஸ்ட்டு பீடை நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஊசியை பேக்கில் கொண்டு போகிறேன். அந்த ஃப்ளவர் பேர்ல் பீடு, ஃப்ளவர், அதுக்கப்புறம் டியூப் பீட்குள்ளே கொண்டு போய் நம்ம கீழே கொண்டு போயிடலாம். அதுதான் நமக்கு ஸ்ட்ராங்காக நிற்கும். அதுக்கப்புறம் 2 ஹேங்கிங்ஸ் கொடுக்கணும் இல்லைங்களா? அதனால் இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம இன்னொரு ஹேங்கிங் கொடுக்கணும். அதுக்கு நான் வந்து பேர்ல் பீடோடு சேர்ந்து லாரியல்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்குமா அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு தான் நான் கொடுக்கணுன்ட்டு கொடுத்தேன். அதில் நான் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நான் இதை முடிச்சிட்டேன். இது ப்ரூச் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்டாக்கிங் கிளாத், ஏற்கனவே நான் சொன்னேன் ஒரு ப்ளவுஸ் வீடியோவில், ஸ்டாக்கிங் கிளாத் அவாய்ட் பண்ணிவிட்டு நெட் கிளாத்து, ஆர்கன்ஸா ரிப்பன், சாட்டன் ரிப்பன் அந்த மாதிரி ரெடிமேட் மெட்டீரியல்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போது நம்ம இதில் இந்த டிசைன் வந்து நம்ம நெக்கில், பேக் நெக், ஃப்ரண்ட் நெக்லாம் கொடுக்கும்போது இது அழகாக இருக்கும். பப் ஸ்லீவில் கொடுத்தாலுமே நமக்கு இது அழகாக தான் இருக்கும். இது வந்து நமக்கு கலர் எதுவும் சீக்கிரம் ஃபேட் ஆகாது. பட் ஸ்டாக்கிங் கிளாத் வந்து கிழியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் ரொம்ப சேஃபாக பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே யூஸ் பண்ணால் கூட நீங்கள் ஸ்டாக்கிங் கிளாத் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்கிறதா பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் நமக்கு வந்து மெட்டீரியல் மேக்கிங், ஸ்ட்ரிங்கிங் ஷீட்டு அந்த மாதிரி ரெடி பண்ணும்போது நம்ம மேட்ச் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும்.